வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் பாலா. நான் ஒரு செபி சர்டிஃபைடு ரிசர்ச் அனலிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் நான் செபி சர்டிஃபைடு இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசராகவும் ஆக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் நான் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராகவும் இருக்கேன். ஸோ என்ன மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்கு, ஸோ என்ன மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ இந்த மாதிரியான சஜஷன்ஸ் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா என்னன்றதை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மியூச்சுவல்ஸ் ஃபண்டுன்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சால் தான் இது என்ன மாதிரியான என்ன மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது எப்படி நம்ம அந்த மியூச்சுவல் ஃபண்டை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான். ஸோ இந்த பிளான் நம்ம என்ன ஃபண்ட்ஸுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது ஒரு மெத்தடாலஜி. ஸோ நான் ரெகுலராக ஒரு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன் அப்படின்றத பற்றி இந்த சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்ல போகிறேன். இதுக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன அப்படின்றத என்னோடய லாஸ்ட் வீடியோவில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னால் என்ன, பேசிக்காக என்ன மாதிரியான மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஈக்விட்டி ஃபண்ட்ஸு, டெப்ட் ஃபண்ட்ஸு, அது இல்லாமல் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு, ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றத நான் தெளிவாக என்னோடய லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் எஸ்ஐபி கேல்குலேட்டர், ஸோ இதை வச்சு நான் என்னோடய ரிட்டர்னை எப்படி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், ஸோ என்னோடய ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நான் என்ன மாதிரியான ரிட்டர்ன் எதிர்பார்க்கலாம் அப்படின்றத பற்றி தான் இங்கே பார்க்க போகிறேன். ஸோ நான் ஒரு இன்வெஸ்டர், நான் ஒரு ஈக்விட்டி ஃபண்டை செலக்ட் பண்ணுறேன். ஸோ என்னோடய ஏஜ் ஒரு 25 இருக்குது. ஸோ ஒரு ஈக்விட்டி ஃபண்டை லாங் டேர்ம் ஒரு 20 வருஷத்துக்கு ஒரு ஈக்விட்டி ஃபண்டை செலக்ட் பண்ணுறேன். நான் இன்றைக்கி ஒரு 2000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ 2000 ரூபான்றது பெரிய விஷயம் இல்லைங்க இன்றைக்கி. ஸோ 2000 ரூபா இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் பீரியட் பார்த்திங்கன்னா ஒரு 20 இயர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் நான் இப்போ ஒரு மினிமம் ரிட்டர்னாக எடுத்துக்கிட்டோம்னா பேங்க் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ பேங்க் ரிட்டர்ன் படி 6.5% எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன் கொடுத்து அந்த ஒரு பேங்க் ரிட்டர்னை நான் கேல்குலேட் பண்ணி பார்க்குறேன். ஸோ பேங்க் ரிட்டர்னை கேல்குலேட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு எக்ஸ்பெக்டட் அமௌண்ட், நான் என்ன மாதிரியான அமௌண்ட் எனக்கு எக்ஸ்பெக்டட் அந்த 20 வருஷம் முடிவில் எனக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா 9,90,000 கிடைக்கும். நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 4,80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு ஒரு 5 லட்ச ரூபா க்ரோத் கிடச்சிருக்கு. இந்த ஒரு 20 வருஷத்தில் நான் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் 2000 ரூபான்றது மாதமாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு மாதமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ இது இந்த 20 வருஷம் கழிச்சு நான் எடுக்கும்போது 9 லட்ச ரூபா இருக்குது. ஸோ இதே இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு 22 வருஷத்துக்கு கழிச்சு எடுக்கும்போது 11,70,000 ஆகும். 25 வருஷம் கழிச்சு எடுக்கும்போது 15 லட்சமாகவும் இது இருக்குது. இது எல்லாமே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கு. ஸோ நான் பேங்க்லேயே இதை பண்ணலாமே, ஏன் நான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு போகணும், என்னோடய பேங்க் ரிட்டர்னுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா பேங்கே மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மோஸ்ட் ஆஃப் த பேங்க்ஸ் இன்றைக்கி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிறாங்க. நிறைய ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இருக்கிறாங்க. அவங்களோட கஸ்டமர்ஸோட பெனிஃபிட்டுக்காக தேர் ஆர் டூயிங் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ன்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எனக்கு என்ன சார் லாபம் வரப்போகுது, இதை விட பேங்க்கை விட என்ன பெருசாக வந்துடப்போகுது. ஸோ இப்போ நீங்கள் லாங் டேர்ம் பிளான் பண்ணுறீங்க, அதாவது ஒரு 20 வருஷம் 15 வருஷம் அந்த மாதிரி ஒரு கோல் செட் பண்ணுறீங்க. இப்போ என்னோடய குழந்தையோட எஜுகேஷனுக்காகவோ அல்லது என்னோடய பொண்ணோட மேரேஜ்க்காகவோ இல்லை என்னோடய பையனோட படிப்புக்காகவோ, ஸோ ஏதோ ஒரு விஷயத்தை நான் இப்போவே பிளான் பண்ணுறேன். ஒரு 20 இயர்ஸ் அல்லது ஒரு 10 இயர்ஸை இப்போவே நான் பிளான் பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஸோ இதெல்லாம் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸுங்க. ஸோ இதெல்லாம் டாப் பர்ஃபார்மிங் மியூச்சுவல் ஃபண்டு, HDFC டாப் 100 ஃபண்ட் க்ரோத், இது எல்லாமே ஈக்விட்டி ஃபண்டு. இதில் நீங்கள் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை ஷேர் மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதாவது அவங்களே ஒரு குரூப் ஆஃப் ஷேர்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த பர்டிகுலர் ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அது என்ன ஷேர்ஸு எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு அந்த ஸ்கீம் டீட்டெயிலில் எல்லாத்தையுமே கொடுத்துருவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணலாம் வேணாமான்னு டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ HDFC டாப் 100 ஃபண்ட், இந்த க்ரோத்ன்ற ஃபண்டு லார்ஜ் கேப், இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் லார்ஜ் கேப் அப்படின்னு கேட்டிங்கன்னா மிக பெரிய கம்பெனிஸ் எல்லாம் போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் TCS, ரிலையன்ஸு, இந்த மாதிரி பெரிய கம்பெனி நல்ல க்ரோத் ஆகி ஸ்டாண்டர்டாக இருக்கிற பெரிய கம்பெனியில் போடுவாங்க. ஸோ அடுத்ததாக இன்னொரு ஃபண்டு பார்த்திங்கன்னா ICICI Prudential. இது ICICI Prudential டிஸ்கவரி ஃபண்டுன்னு ஒரு ஃபண்டு. இது க்ரோத் ஃபண்டு. இந்த ஃபண்டு பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸாக 17.3% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அதாவது கடந்த 5 வருஷமாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ஆவரேஜ் ரிட்டர்ன் 17.3%. இது ஒரு டைவர்சிஃபைடு ஈக்விட்டி, அதாவது ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும். அண்ட் ஃப்ராங்க்லின் டெம்ப்ளன் இருக்குது, HDFC மியூச்சுவல் ஃபண்டு மிட் கேப் இருக்குது, அண்ட் ஃப்ராங்க்லின் இந்தியா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 20%, 20.5, 16% கொடுத்துருக்கு இப்போ லாஸ்ட்டு 5 இயர்ஸில். இந்த பர்டிகுலர் ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இப்போ லாங் டேர்மாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் லாங் டேர்ம்.
பட் இந்த ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஹை ரிஸ்க் இருக்குது. எதனால் ஹை ரிஸ்க் இருக்குன்னா, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் வந்து டேரெக்டாகவே ஷேர் மார்க்கெட்டில் எக்ஸ்போஸ் ஆகும். ஷேர் மார்க்கெட் ஏறும்போது இறங்கும் போது இருக்கிற அந்த ஃப்ளக்சுவேஷன் கண்டிப்பாக இந்த ஃபண்டில் இருக்கும். பட் ஓவர் த லாங் பீரியட் ஆஃப் டைம்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இது க்ரோத் இருக்கும். எப்படி கேட்டிங்கன்னா, நிஃப்டி வந்து ஒரு 20 இயர்ஸ் முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க, ஒரு 100 ரூபாய்க்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இன்றைக்கி அதோட விலை வந்து 11,000 இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா, நாட்டோட க்ரோத்தை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த இண்டெக்ஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இண்டெக்ஸில் இருக்கிற ஸ்டாக்ஸும் ரொம்ப முக்கியமான ஸ்டாக்ஸ் மீன்ஸ் இந்த இந்தியாவோட முக்கியமான கம்பெனிஸ். ஸோ இந்த முக்கியமான கம்பெனிஸ் எல்லாம் சேர்ந்து நாட்டோட பொருளாதாரத்தை ஒரு நிலைக்கு கொண்டு வரும்போது கண்டிப்பாக பொருளாதாரம் நல்லா இருக்கும்போது ஷேர் மார்க்கெட்டுன்றது ஏற தான் போகுது. ஸோ லாங் டேர்ம்னும் போது கண்டிப்பாக மார்க்கெட் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ பட் ஈக்விட்டி ஃபண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் ஃபண்ட். அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா டேக்ஸ் சேவிங். அது டேக்ஸ் யாருக்கெல்லாம் டேக்ஸ் வருதோ அவங்கள போட்டுக்கலாம். அதுக்கு உண்டான ரிட்டர்ன் பார்த்திங்கன்னா 18.4%, 16.2% கொடுத்துருக்கு. இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க, ஈக்விட்டி லிங்க்டு சேவிங் ஸ்கீம். இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் டேக்ஸ் பெனிஃபிட் பர் இயருக்கு எடுத்துக்கலாம். ஸோ யாருக்கெல்லாம் டேக்ஸ் இருக்கோ அவங்க இதை இந்த ஃபண்ட்ஸ் கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ மூணாவது வந்து பார்த்திங்கன்னா டெட் ஃபண்டு. இது வந்து ரிஸ்க் இல்லாத ஃபண்டுங்க, லோ ரிஸ்க்குன்னு சொல்லலாம். இது வந்து ஃபிக்ஸடாக இவ்வளோ தான் ரிட்டர்ன்ன்றது முன்னாடியே தெரியும். ஏன்னா டெட் ஃபண்ட்ஸ், கடன் பாத்திரம், இந்த ஷார்ட் டேர்ம் பாண்ட்ஸ், இந்த மாதிரி இது கவர்மெண்ட் பாண்ட்ஸ் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதோட ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், பட் பேங்க்கை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து ஒரு சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட், இது வந்து ஒரு சேஃப்டின்னு வச்சுக்கலாம். ஒரு ரிஸ்க் வந்து கம்பேர் டு ஈக்விட்டியை கம்பேர் பண்ண சொல்ல இந்த ஃபண்டில் ரிஸ்க் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த ரிஸ்க் கம்மியாக இருக்கிற இந்த ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னா, ஸோ இந்த ஃபண்டில் ஃப்ராங்க்லின் இந்தியா அல்ட்ரா ஷார்ட் டேர்ம் ஃபண்டில் 9.3% இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்குங்க. நல்லா கவனிங்க, இது பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் நான் பண்ணும்போது எனக்கு வந்து ஒரு 5 லட்ச ரூபா ப்ராஃபிட் வந்திருக்கு. நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு எதையுமே சேஞ்ச் பண்ணலை. சேம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டுக்கு 9.3% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மட்டும் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ 9.3% இன்ட்ரெஸ்ட் ரேட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன். ஸோ என்னோடய ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா, நான் என்ன ரிட்டர்ன் எடுத்தனோ அந்த ரிட்டனே வந்து எனக்கு டபுள் ஆகிருக்கு. ஸோ நான் 9.9 லேக்ஸ் வாங்கின இடத்துல எனக்கு 14 லேக்ஸ் வந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 4 லட்ச ரூபா அதிகமாகவே வந்திருக்கு. இந்த கவர்மெண்ட் டைரெக்டாக இந்த டெஃப்ட் ஃபண்டுன்ற ஒரு ஃபண்ட்ஸில் நான் இன்வெஸ்ட் பண்ணும்போது. ஸோ இதே வந்து நான் 20 வருஷம் முடிஞ்சு ஒரு 2 வருஷம் கழித்து எடுக்கிறேன்னு அப்படின்போது 17 லட்ச ரூபா எனக்கு இன்னும் ரிட்டர்ன் வருது. 25 வருஷத்தில் எடுக்கும்போது 23 லட்ச ரூபா. ஸோ இதே சேம் இன்வெஸ்ட்மெண்ட்டை நான் இன்னொரு நெக்ஸ்ட் 5 இயர்ஸ்க்கு பண்ணும்போது இன்னொரு 5 இயர்ஸ் பண்ணும்போது ஒரு 2 லேக்ஸ் எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்பேன். 4,08,000 வருது. மோர் தென் இன்னொரு 2 லட்ச ரூபா, 2,40,000 எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்பேன். அந்த 2,40,000 இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ எனக்கு 23,80,000 ப்ராஃபிட்டாக திரும்பி வரும். ஸோ இது வந்து நான் ஒரு சேஃப்டியான ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன். அது அட்லீஸ்ட் அந்த சேஃப்டியான ஃபண்ட்லேயே லீஸ்ட் ரிட்டர்ன் நான் எடுத்து பார்க்கும்போது 7.7%. இந்த லீஸ்ட் ரிட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நார்மலான இன்ட்ரெஸ்ட்டை விட 2 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா தான் வந்திருக்கு. ஸோ 1.5 லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. ஸோ அடுத்தபடியாக நான் வந்து ஈக்விட்டி ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஸோ இந்த ஹெச்டிஎஃப்சி ஃபண்ட்லேயே இருக்கிறதுலே லீஸ்ட்டு ஃபண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 15.3% ரிட்டர்னு லாஸ்ட்டு 5 இயர்ஸில். ஸோ 15.3% ரிட்டர்ன்ஸ் நான் கேல்குலேட் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கணும், 4,80,000 தான் என்னோடய சேம் இன்வெஸ்ட்மெண்ட். பட் எனக்கு வரப்போகிற ரிட்டர்ன் வந்து பார்த்திங்கன்னா 26.8 லேக். அதாவது ரிட்டர்ன் வந்து 31 லட்ச ரூபாய்க்கு மேலே எனக்கு ரிட்டர்ன் வருது. பட் எனக்கு ப்ராஃபிட் மட்டுமே 26 லட்ச ரூபாய்க்கிட்ட இருக்குது. ஸோ இதுதாங்க வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பெனிஃபிட். பட் இன்னொரு ஃபண்ட் இதில் அதிகபட்சமாக இருக்கிற ஒரு ஃபண்டான ஃப்ராங்க்லின் ஃபண்டை எடுத்துக்கிறேன். 20.8%. இந்த 20.8% நான் கேல்குலேட் பண்ணும்போது சேம் 4 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு எனக்கு ஒரு 20 இயர்ஸ் கழிச்சு ஒரு 66 லட்ச ரூபாயை வளர்ந்து நிற்கும். ஸோ இந்த 66 லட்ச ரூபா கம்பேர் டு பேங்க்கை கம்பேர் பண்ண எனக்கு 5 லட்ச ரூபா கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 மடங்கு ஒரு வருமானத்தை கொடுக்கும். நான் வந்து எல்லா ஃபண்டுமே இந்த மாதிரியான ரிட்டர்ன்ஸ் கொடுக்குன்னு நான் சொல்லலை. நான் லீஸ்ட் ஃபண்டை வச்சே நான் பேசுகிறேன். 15.3% லீஸ்ட்டாக கொடுத்துருக்கு. ஸோ இந்த லீஸ்ட்டாக கொடுத்த ஃபண்ட்ஸ் மூலியமாகவே நமக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 டைம்ஸ் கம்பேரிட்டிவ் பேங்க்கை விட இங்கே ஒரு 5 டைம்ஸ் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்போ இந்த 26 லட்ச ரூபாய் எனக்கு இந்த 31 லட்ச ரூபாய் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டோடு சேர்த்து திரும்பி வரும்போது எனக்கு இது மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஒரு 20 வருஷம் கழிச்சு நான் இன்றைக்கே பிளான் பண்ணேன். பட் 20 வருஷம் கழித்து அப்போ இன்ஃப்ளேஷன் ரேட்டுன்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதாவது பணவீக்கம்னு சொல்லுவாங்க இல்லையா. பணவீக்கம்னா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் 100 ரூபா செலவு பண்ணதுக்கும் இப்போ நான் 100 ரூபா செலவு பண்ணுறதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு நான் அந்த 100 ரூபா செலவு பண்ணும்போது அது இன்னும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த பணத்தோட மதிப்பு இழக்கிறது, அதோட மதிப்பை இழந்துக்கிட்டே வருது இல்லையா. ஸோ அதை தான் பணவீக்கம்னு சொல்கிறோம். அந்த பணவீக்கத்தை கேல்குலேட் பண்ணும்போது
இன்றைக்கி உங்களுக்கு 26 லட்ச ரூபா இருக்கிறது, அன்னைக்கு 10 லட்ச ரூபா இருக்கிறதுக்கு உண்டான சமமான வேல்யூ தான். ஸோ இதே நான் பேங்க் ரேட் போட்டு காமிக்கிறேன். 6.5% நம்ம பேங்க் ரேட் போட்டோம். அந்த பேங்க் ரேட் போடும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 24,920 ரூபா இருக்கிறதுக்கான கணக்கு தான். நீங்கள் இன்றைக்கி 5 லட்ச ரூபா இன்றைக்கி கையில் வச்சிட்ருக்கிறது, இன்னும் 20 வருஷம் கழித்து பார்க்கும்போது உங்களுக்கு 25,000 ரூபாய்க்கு இன்றைக்கி என்ன செலவு பண்ணுறீங்களோ அந்த செலவை தான் 5 லட்ச ரூபா வச்சு பண்ணுவீங்க. ஸோ அந்த இதில் பார்க்கும்போது 15.3% பார்க்கும்போது இன்றைக்கி வந்து உங்களுக்கு இருக்கிற ரிட்டர்ன் வந்து 10 லட்ச ரூபா. பட் நீங்கள் 26 லட்ச ரூபா ரிட்டன் 30 லட்ச ரூபா ரிட்டன் எடுத்திருந்தாலும் அந்த 30 லட்ச ரூபாயை யூஸ் பண்ணி அந்த 20 வருஷம் கழிச்சு நீங்கள் 10 லட்ச ரூபாய்க்கு உண்டான 10 லட்ச ரூபாய்க்கு இப்போ என்ன செலவு பண்ணுறீங்களோ அதை மட்டும்தான் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக். இந்த எஸ்ஐபி ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ணுறதுல என்ன பெனிஃபிட்ஸ்னால், பேங்க் மூலிமா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டிங்கன்னா நேரடியாகவே உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆகிட்டு இருக்கும். ஸோ உங்களோட அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும், அது யூனிட்டாக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஸோ அது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைன்லேயே நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு இந்த எஸ்ஐபி சம்மந்தமாக மேலும் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் என்னோடய நம்பரை நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் ஐடியாஸ் இருந்துச்சுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பெஸ்ட்டான சஜஷன் கொடுக்குறேன். இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. இப்போது புதுசாக இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா இந்த சேனலில் வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஐடியா இருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி மோர் டீட்டெயில் வேணும்னாலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.